Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. ராகுல் காந்தியே மக்கள் தொகை அடிப்படையை முன்வைக்கும் சூழலில் அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லாதது என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். யார் கூறினாலும் தமிழகத்திற்கு எது தேவை என்பது தங்களுக்கு தெரியும் என துரைமுருகன் பதிலடி கொடுத்துள்ளார். இருவரின் கருத்துக்களையும் வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். மக்கள் தொகை அடிப்படையில் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை நிலைப்பாடு. அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே எதிர்த்திருக்கிறாங்க. தெள்ளத் தெளிவாக அமித்ஷாஜி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். விகிதாச்சாரம் என்பது இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் 543க்கு எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்களோ நாளைக்கு ஏறும் பொழுது அதே விகிதாச்சாரம் அதே ரேஷியோ இருக்கும் என்பதுதான் ப்ரோரேட்டா. அது தெள்ளத் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்திற்கு 7.17 தொடர்ந்து மெயின்டைன் ஆகும். ஒருவேளை எம்பிக்கள் அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் தமிழகத்திற்கு அதே 7.17. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு 543 எவ்வளவு இருக்கும் என்பது 543, நாளைக்கு அதே விகிதாச்சாரம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாநிலமும் மேலே போகிறதில்லை, எந்த ஒரு மாநிலமும் கீழே போகிறதில்லை. இதை தெள்ளத் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அதையும் முதலமைச்சர் அவர்கள் கேட்காம எனக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன என்பது எங்களுக்கு புரியலைங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் இன்னும் ஒரு படி மேலே போய் நாங்கள் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளையும் இணைத்து கட்சிகளை இணைத்து அதற்கு ஒரு போராட்டக்குழு வழிகாட்டு குழு ஒன்றை உருவாக்கி இந்திய அரசுகிட்ட எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவருக்கு, ஏன்னா இப்போல்லாம் அவுட் கோயிங் கால் ஃப்ரீ தானே, அவுட் கோயிங் கால் ஃப்ரீ தான். ராகுல் காந்தி அவருக்கு காலையில் ஒரு ஃபோன் போட்டிருந்தாருன்னா இந்த கூட்டத்திற்கே தேவை இருக்காது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் தொகை அடிப்படைன்னு சொல்கிறாங்க. அதனால் இவர் இந்தி கூட்டணியில் இருந்து கொண்டு ராகுல் காந்தி அவருடைய கருத்தை ஏற்றுக்கிறாராங்கிறத முதல் கேள்வி மக்களுக்கு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி தெள்ளத் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், இது ப்ரோரேட்டா பேசிஸில் இருக்கும், யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லிய பிறகு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதற்கான அவசியம் என்ன என்பது எங்களுடைய தொடர் கேள்வி. இன்னைக்கு நாம் சொல்வது புதிய எண்ணிக்கை வந்தாலும் அதே விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கு அதிக எம்பிக்கள் கிடைப்பாங்கன்னு சொன்ன பிறகு என்ன பிரச்சனை? சார், இப்போ இன்னைக்கு பிஜேபி என்ன பண்ணாங்க, மும்மொழி கொள்கை தமிழகத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்க கையெழுத்து தொடங்குறாங்க. அதை பற்றி அவங்க கொள்கை அவங்க கையெழுத்து வாங்குறாங்க. எங்க கொள்கை இருமொழி கொள்கை. இல்லை, நேற்று இவர் அண்ணாமலை என்ன சொன்னார், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்டா இவர் ராகுல் காந்தியோட பேசியிருந்தாவே தேவையில்லை, ராகுல் காந்தி தொகுதிகளை மறுவரை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்க வேணாம்னு சொல்றாங்க கூட்டிங்க. ராகுல் காந்தி சொல்றாரு, இவர் சொல்றது எங்க தமிழ்நாட்டில் குறையக்கூடாதுன்னு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அது அண்ணாமலை பற்றி நமக்கு தெரியாது. Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.